ஆரம்பத்தில் கட்சிகளுக்கு இடையிலே ஒரு அவசரமாக ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பொது புள்ளியிலே நாங்கள் வரக்கூடிய ஒரு தளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரும்பினது. அதன் பிற்பாடு நாங்கள் சிவில் சமூக அமைப்புகள் செயல்பாட்டாளர்களோடும் அது உண்மையாக எல்லோரோடையும் நாங்கள் பேசணும். மீடியா இடத்தரப்போட நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அந்த கட்சிகளுக்கு இடையிலான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற அந்த முயற்சி ஒரு கட்டத்தில் துரதிர்ஷ்டவசமாக தோல்வியடைகின்ற பொழுது, அதாவது அது தேவையில்லை என்று ஒரு தரப்பு கூறி அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து விலகின இடத்திலே அந்த கட்சிகளுக்கு இடையிலான அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சந்தித்த நிலைக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த விலகின தரப்பு அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அரசாங்கம் தேர்தல் காலத்திலே வலியுறுத்தின தங்களுடைய விஞ்ஞாபனத்தில் வலியுறுத்தின 2015ஆம் ஆண்டு 19 காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை அவர்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டதான் நாங்கள் சரி அப்படி என்றால் இந்த கட்சியிலே விட்டாவது மற்ற அனைத்து திறப்பை விட்டாவது மற்ற அனைத்து திறப்பிலையுமாவது நாங்கள் ஒரு பொது இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகிறோம். ஏனென்றால் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியல் தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக காட்டப்பட்டால் அதை தாண்டி நாங்கள் வேறு எதையுமே நினைக்கிறோம். நாங்கள் சிறுவழியில் ஒற்றையாட்சியை நிராகரிக்காமல் நாங்கள் இதை வேணும் என்று சொல்றதுல ஒரு சிலர் தங்களை போன்றவர்கள் நாங்கள் தீர்ப்பு கோட்பாடுகளை மையப்படுத்தி நிலப்பாட்டை வெளியிடுகின்றோம். அந்த வகையில் நாளை பிரிக்காமல் ஒரு நிலப்பாடு எடுக்கிறதாக இருந்தால் தீர்ப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி முறையை தான் நாங்கள் வெளியிடுகின்றோம். அதுக்குத்தான் மக்களுக்கு ஆணையம் வருகிறோம். ஆனால் ஒரு சிலர் ஒரு சர்வஜனமாக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை சொன்னாலும் ஒற்றையாட்சிக்கு நாங்கள் இணங்கிட்டோம் என்ற நிலைமை உருவாகினால் அதுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை கதைச்சாலும் யோசனை அதை தடுத்து ஆகணும் என்ற அடிப்படையில் நாங்கள் அவசரமாக ஒன்று கூடணும் என்று தான் விரும்பினோம். நாங்கள் சிவில் சமூக தரப்போரிடம் தான் கேட்டு நாங்கள் நினைப்பதில் அறுவடை செய்யவில்லை. ஆனால் அவர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ப இறுதியில் நாங்கள் அந்த அடுத்து ஏற்பட்டுனாங்க என்றால் அவர்கள் சொன்ன என்றால் தங்களுக்கு இடையிலே சில என்ன சொல்றேன் ஒரு தரப்பு கேட்டால் மெட்டவை சிலவர்களை விரும்பாமல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறபடியா நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நீங்கள் கேட்டீங்கன்னா பேரும் பெருகினர். அப்படி நீங்கள் கொண்ட அடிப்படையில் தான் நாங்கள் அந்த அழைப்பு தினப்பட்டாங்க. அது முதலாவது. அப்போ இது எங்களுடைய நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. இதுக்கு எதிர்காலம் அங்காட போகிறதும் எங்களுடைய அடிப்படையில் இது அடையாளப்படுத்தப்படக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய விருப்பம். அது ஒரு பொதுவாக முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சியாக இருக்கணும் தான் எங்களுடைய உண்மையான விருப்பம். இந்த அரங்கிலே நாங்கள் பேச வேண்டிய விஷயம் சம்பந்தமாக அதுக்கு ஒரு பின்ன பேக்ரவுண்ட் தொடர்பாக தான் நான் ஒரு சில கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் தலைவர்கள் போல பல முயற்சிகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அதற்கு தெரியும் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருந்தும் கூட வெளிப்படையாக எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. பிரதானமாக நாங்கள் உத்தியோகபூர்வமாக பாராளுமன்ற சர்வகட்சி குழுக்களாக பல இடங்களில் சென்று கலந்து கொண்ட இடங்களிலே அரசாங்கத்துடைய மிக உயர்மட்ட தரப்புகள் அந்தந்த நாடுகள் இல்லாட்டி எங்களை அழைத்த அந்த தரப்புகளுக்கு வழங்கின என்ன சொல்றேன் அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை உறுதிப்படுத்துவதற்கு அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தங்கள் குழுக்களை நியமித்து எக்ஸ்பர்ட்ஸை நியமித்து அது ஒரு கணிசமான தூரம் வந்துவிட்டது என்றதை அவர்கள் பல தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த முயற்சிகள் முடிவடைய பாராளுமன்றத்துக்கு கொண்டு அதை நிறைவேற்றப் போவதாகவும் அதுக்கு பிற்பாடு சர்வஜன வாக்கெடுப்புக்கு அது கொண்டு செல்லப்படும் என்ற விஷயத்தையும் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் கருத்து கொண்டபடியால் நாங்கள் தமிழ் தரப்போரோடு நீங்கள் பேசவில்லையே, இந்த விஷயங்கள் பேச வேணும். அந்த வரவு தயாரிக்கப்பட்டதுக்கு பிறகு தமிழ் அரசியலில் பல மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்ற அந்த விஷயங்களை சொல்ல
அவர்களுடைய பார்வை என்றால் வந்து தங்களுக்கு மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கூட தங்களுக்கு அந்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். தாங்கள் தான் வடகிழக்கிலே வந்து தெரிவிக்கும் கட்சி. அவை தங்களுக்கு வந்து தங்கள் எந்த அரசியலமைப்பு கொண்டு வரப் போவதாக வந்து சொல்லி வாக்கை பெற்றிருக்கிற இடத்துல வந்து அதுக்கு ஒரு ஆணை கிடைச்சிருக்கிற இடத்துல தாங்கள் வேறுடைய வந்து பேச தேவையில்லை என்றால் அவர்களுக்கு 3-2 பெரும்பான்மையை மக்கள் கொடுத்திருக்கு. அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கு பாராளுமன்றத்தில் உள்ள பெரும்பான்மையை மக்கள் அவர்களுக்கு நேரடியாக கொடுத்திருக்கின்ற காரணத்தினால வந்து நாங்கள் பெரிய அளவில் வந்து பேச தேவையில்லாத ஒரு நிலையை மக்களே தங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதான் அவர்களுடைய பதிலாக இருக்கின்றது. அப்ப பேச தேவையில்லைங்கிறதை ஒரு புறம் சொல்லி இன்னொரு பக்கத்துல வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வருகின்ற பொழுது உங்களுடைய கட்சி அதில் இருக்கின்ற இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சொல்லாமல் ஒரு முக்கியபூர்வமான நிலைப்பாடு. அப்ப இது பல சந்தர்ப்பத்தில் வந்து சொல்லியிருக்கிற இடத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்துக்கு பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அது ஒரு சாத்தியமற்ற ஒரு விஷயம் என்றது நிபுணர்கள் பல மட்டத்தில் வந்து உறுதிப்படுத்துறாங்க. இப்போ பெரிய அளவில் வந்து அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றி மக்கள்கிட்ட காட்ட முடியாது. ஆனால் மக்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் வந்து 159 பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறாங்க என்றால் அந்த பெரும்பான்மை வைத்து இந்த 5 வருஷத்துக்குள்ள அவர்கள் என்னத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை வந்து மக்கள்கிட்ட அடுத்த முறை தேர்ந்தெடுக்க போவதற்கு முன்னம் அவர்கள் ஏதோ ஒன்று செய்ய ஆகும். அந்த மகத்தான ஆணையோடு அவர்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து அரசியலமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அவை எங்களுடைய ஆய்வின்படி வந்து அந்த அரசியலமைப்பை நிறைவேற்றது அவர்களுக்கு அத்தியாவசிய தேவை. அடுத்த தேர்தலில் இந்த அரசாங்கம் மக்களிடம் கொடுக்க முன்பதாக ஆக குறைக்கிறது வந்து ஒரு புதிய அரசியலமைப்பின் ஊடாக இந்த ஜனாதிபதியுடைய நீக்காவது அவர்கள் மக்களிடம் போக முடியாது. அந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. அவர்களாகவே விரும்பி பெரியவர்களை வந்து ஒரு கலந்துரையாடலை செய்ய போவது இல்லை. ஆகவே நாங்கள் தான் அந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கு அந்த இனிஷியேட்டிவை எடுக்கணும் என்றுதான் இந்தியாவின் கடைசியாக சொல்வது எங்களுடைய அமைப்பு சார்பாக நாங்கள் இந்த தளத்தில் சொல்ல விரும்புவது தமிழ் மக்களுடைய அரசியல் செயல்பாடுகளின் எடுத்து பார்த்தால் வந்து 77ஆம் ஆண்டு நாங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்களுடைய மூத்த தலைவர்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைய 77ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் ஒரு தனிநாட்டுக்குரிய ஆணையை வழங்கினார்கள். ஆனால் அந்த தனிநாட்டுக்குரிய ஆணையை வழங்கினதுக்கு பிற்பாடு பல சந்தர்ப்பங்களிலே வந்து அதுக்கு பிற்பாடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே முதல் தடவையாக அந்த தனிநாடு கோட்பாட்டுக்கு அதாவது ஆணைக்கு பிற்பாடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலே அனைத்து தமிழ் தரப்புகள் அன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தரப்புகள் கட்சிகளாக இருக்கலாம், ஆயுத ஏந்தி போராடுகிற அமைப்புகளாக இருக்கலாம், விடுதலை இயக்கங்களாக இருக்கலாம், எல்லாருமாக சேர்ந்து திம்பூரை வந்து அடிப்படை கோட்பாடுகளை வந்து முன்னெடுத்தார். அதனுடைய நோக்கம் நாங்கள் தென்னாட்டுக்கு ஆணையை பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை நாங்கள் முன்பரிசீலனை செய்து நாட்டை பிரிக்காமல் வந்து நாங்கள் வேறு வழியிலே வந்து நாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து வாழ்வதாக இருந்தால் இந்த கோட்பாடுகள் முழுமையாக உருவாக்கக்கூடிய ஒரு யோசனைகள் அரசாங்கம் முன்வைக்கின்ற இடத்துல வந்து நாங்கள் அதை பரிசீலிக்க தயாரிக்கிறதால் உங்களுடைய ஒட்டுமொத்த ஏகோபித்த நிலைப்பாடாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு நடைபெற்ற ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளிலும் அது தமிழீழ விடுதலை இயக்கமாக இருந்தாலும் சரி, ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, தீர்வு சம்பந்தமாக அவர்கள் மக்களிடம் போய் ஆணையை பெறுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்து திப்பு கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் அந்த ஆணையை பெற்றிருக்கின்றனர். இன்றைக்கு கூட 2024ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்ற பொழுது தேசிய மக்கள் சக்திக்கு வடமாகாணத்தில் வந்து ஒருமனை 18 வீதமான வாக்கு மட்டும்தான் கிடைச்சது. அங்காட கிழக்கு மாகாணத்தில் வந்து 20 வீதமான வாக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஆனால் மிச்சம் வாக்குகள் முழுக்கம் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஏதோ ஒரு வகையில் வந்து வலியுறுத்தின அமைந்த தரப்புகளுக்கு தான் வாக்கு பிரிந்தது. நாங்கள் துரதிருஷ்டவசமாக பிரிந்து நின்றதான வந்து அவர்களுக்கு அந்த தேர்தல் முறையில் வந்து ஒரு ஆசனம் என்று பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு கூடுதலான ஆசனம் கிடைச்சதை தவிர
ஆணை என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கும் கூட தமிழ் தேசிய நிலைப்பாட்டாக இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மக்கள் கூட்டாக வந்து அந்த ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அவை அந்த தீர்ப்பு கோட்பாடுகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் எதை செய்தால் நாங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். எங்களை பொறுத்தவரையிலே எங்கள் அமைப்பை பொறுத்தவரையிலே வந்து சுயநிர்ணய உரிமையை நாங்கள் கைவிட முடியாது. சுயநிர்ணய உரிமையை நாங்கள் அனுபவித்தே ஆகணும். அது எங்களுடைய பிறப்புரிமை. அதை நாங்கள் எங்களிடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு விடயம். அந்த உரிமையை நாங்கள் நாட்டை பிரிக்காமல் நாங்கள் அனுபவிக்கிறதா இருந்தால் அது தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்தில் தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற சுயநிர்ணய உரிமையை முழுமையாக உள்ளக ரீதியாக முழுமையாக நாட்டை பிரிக்காமல் வந்து நாங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆட்சி கட்டமைப்பூடாக மட்டும்தான் நாங்கள் அதை அடையலாம். அந்த ஆட்சி முறைக்கு ஒரு பேர் கொடுப்பதாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையிலே அது ஒரு கூட்டாட்சி முறையாகத்தான் நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கு நடைமுறையில் வந்து அந்த கூட்டாட்சி முறை வந்து கணிசமானது. ஒரு நாட்டை பிரிக்காமல் வந்து நீங்கள் எந்த அளவு தூரத்துக்கு அந்த சுயாட்சியை வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த அளவு தூரத்துக்கு அந்த கூட்டாட்சி முறை என்ற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கலாம். அது மிகவும் உருக்கமான ஒரு ஒற்றையாட்சிகள் பற்றின ஒரு முறையாகவும் இருக்கலாம். ஆனால் அதே போன்று ஒரு கான்ஃபெடரேஷன் என்ற அளவுக்கு வந்து அது கணிசமான தூரத்துக்கு வந்து தூரம் போகலாம். ஆனால் இந்த அடிப்படையிலே வந்து ஒரு தீர்வு யோசனை வந்து தயாரிக்கப்படாமல் எங்களை பொறுத்தவரையில வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷத்தை காப்பாற்ற முடியாது. அப்ப அந்த யோசனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது என்னுடைய ஆலோசனை, நாங்கள் 2015ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கொண்டு தயாரிக்கப்பட போகின்றது என்ற விடயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே தெரிஞ்ச இடத்திலே அண்டையான் முதலமைச்சர் பேசுவதனுடைய ஏற்பாட்டிலே வந்து ஒரு முயற்சி நடைபெற்றது. பிரதானமாக வந்து தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு நாங்கள் தமிழ் மக்கள் வழங்கின ஆணை பிரகாரம் வந்து ஒரு தீர்வை தயாரிப்பதற்கான முயற்சி நடைபெற்றது. அந்த முயற்சியில் வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நாங்கள் தமிழ் தேசம் பூராவும் சென்று மக்களுடைய கருத்துக்களை வந்து உருவாங்கி நாங்கள் அதுக்கு பிற்பாடம் வந்து நாங்கள் 2 மாதம் எடுத்து ஒரு யோசனைகளை நாங்கள் தயாரித்தோம். அது வெறுமனே இந்த கான்செப்ட்ஸை தாண்டி அந்த கான்செப்ட்ஸை நடைமுறைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு யோசனை. அந்த யோசனைகளுடைய மிக முக்கியமான அங்கமாக சிங்கள தேசத்துக்கும் தமிழ் தேசத்துக்கும் இடையே பெற வேண்டிய ஒரு முள் ஒப்பந்தம் தொடர்பாக மிக தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தேசங்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் எந்த வகையில எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை வந்து மதிக்கிறது, அந்த விவரங்கள் அனைத்து தெளிவாக அதில் வரையறுக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தேசங்களுக்கு இடையிலான அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு அரசியலமைப்பு தயாரிக்கப்பட வேண்டும் என்றது மிக தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய யோசனையிலே என்னை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். அதை நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கலந்துரையாடலை வந்து துறக்கலாம். அதில் இருக்கக்கூடிய தவறுகள், அதில் இருக்கக்கூடிய பலங்கள் பலவீனங்கள் பற்றி நாங்கள் விவாதிக்கலாம். ஆனால் அதையும் ஒரு ஆவணமாக நாங்கள் திரும்பவும் பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்குவதை விட்டு நாங்கள் அதை வைத்து கொண்டு வந்து நாங்கள் இதை கொண்டு போகலாம் என்பதை நான் காண்பிக்கிறேன். இந்த சபைக்கு வந்து ஆலோசனை வழங்க விரும்புகிறேன்.